ஆனா நான் என்ன ரெண்டு பேரும் க்ளோஸா பேசுறத பார்த்தா ரெண்டு பேரும் நீங்க உருப்படவே மாட்டீங்கன்னு நினைப்பீங்க. சன்டெக் மீடியா வழங்கும் ஸ்டார்ஸ் வித் சாரதி. இன்னைக்கு யூடியூப்லயே ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க ஒன் ஆஃப் த சாங்ஸ் தான் நெருஞ்சிய. அந்த சாங்கோட டைரக்டர் ஆக்டர் தான் இன்னைக்கு கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ண போறோம். ஸோ விஜய் டிவில உங்களை காமெடியா தான் பார்த்துருக்கேன். ஆனா இங்க ரொமாட்டிக் ஹீரோவா உள்ள வந்துட்டு இருக்கீங்க. எப்படி இந்த ஆல்பம் உங்களை வந்தீங்க? ஸோ யார் உங்களை புஷ் பண்ணா? இல்ல இல்ல நம்மளுக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஒரு சாங் வந்து பிளான் பண்றதுக்கு ரீசன் வந்து நம்ம நிறைய இப்போ சொன்ன மாதிரி ஷோஸ்லாம் நிறைய பண்ணியாச்சுல. ஸோ இது வந்து நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்போ வந்து எனக்கு என்னன்னா சரண் பிரகாஷ் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-6 இயர் ஃப்ரெண்டு, நல்ல ஃப்ரெண்டு. ஸோ என்னன்னா அவர் ஃபுல்லாக மியூசிக் ஃபீல்டில் இருக்கிறவர். ஸோ அதனால வந்து அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாரு, இது மாதிரி அவர் ஆல்பம் சாங் வந்து பிளான் பண்ணணும். ஏன்னா ஆல்ரெடி இவர் வந்து நம்ம சேனல்ல இருக்காங்கல்ல, சஞ்சீவ் ஆலியா மனசு அவங்கள வச்சு சிட்டுக்குருவின்னு சொல்லி ஒரு ஆல்பம் சாங் வந்து இவர் பண்ணார். ஸோ அந்த டைமில் அவர் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு அப்புறம் ரிலீஸ் பண்ணி நல்ல ரீச்லாம் ஆகி அப்புறம் இப்போ செகண்ட் ஆல்பம் சாங் அவர் பிளான் பண்ணிட்டு இருந்த டைம். சரி ஓகே, செகண்ட் ஆல்பம் சாங் வந்து நீங்களும் உங்கள் சைட்லேருந்து யாராவது ப்ரொடியூசர்ஸ் யாராவது இருந்தால் கொஞ்சம் பாருங்கயா, நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், எனக்கு வந்து கண்டென்ட் நான் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன், எனக்கு இப்படி ஒரு சப்போர்ட் வேணும் அப்படின்னு. ஸோ அப்போ தான் எதாச்சியாக வந்து என்னென்னா ஜூலை மந்த்து எனக்கு வந்து இப்போ லாஸ்ட் ஜூலை வந்து சிங்கப்பூரில் வந்து ஒரு ஈவெண்ட். ஸோ நானும் நம்ம கலகபதி சதீஷ் இருக்கார்ல, ஸோ அவரும் நானும் வந்து போயிருந்தோம். ஸோ அப்போ ஆர்கனைஸ் பண்ணவர். ஸோ அவர் பேர் வந்து அபு கரீம் இஸ்மாயில். ஸோ அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரோ ஆனவர் வந்துட்டு அந்த அந்த ஈவெண்ட்டில் ஆர்கனைஸ் பண்ணார். அப்போது கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கும்போது அப்புறம் கொஞ்சம் க்ளோஸாக பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், இந்த மாதிரி சின்ன ப்ரொடக்ஷன் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஸோ சூசன் ஒன் ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்கேன்னு சொன்னார். ஸோ அப்போ தான் வந்துட்டு ஓகே, ப்ரொடக்ஷன் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் அப்போது இது சின்ன சின்ன இதெல்லாம் ஆல்பம் சாங் மாதிரிலாம் ப்ரொடியூஸ் பண்ணுவீங்களான்னு சொல்லி கேட்டப்போ, அப்படி கேட்ட உடனே அவர் வந்து யாருக்கு அப்படின்னு கேட்டார். அப்படின்னாரு, இல்லை எனக்கு தான் அப்படின்னு. உடனே அவர் அடுத்த நிமிஷம் யோசிக்கவே இல்லை, உங்களுக்கு தான் பண்ணிடலாம், பண்ணிட்டா போச்சு அப்படின்ட்டாரு. நான் சரி விளையாட்டா சொல்லிட்டேன் சொல்றாரு நினைச்சு, ப்ரோ டக்குன்னு சொல்லிட்டீங்க, இல்லை சீரியஸாக கேட்குறேன், இந்த மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு. இதுல என்ன ப்ரோ அப்படின்னாரு. அப்புறம் தான் என்னன்னா அவருடைய கேரக்டரே வந்து எப்படின்னா, எம்ஜிஆர் சார் சொல்லுவார்ல, என்னை நம்பி கெட்டவங்க வந்து யாருங்க இல்ல, நம்பாம கெட்டவங்க தான். அந்த மாதிரி அவரு அந்த மாதிரி கேரக்டர் அவரு. ஸோ அவர் நம்பி வந்துட்டாங்க அப்படின்னா அவர் கண்டிப்பா அவருக்கு ஏதாவது நஷ்டம் ஆனாலும் பரவாயில்ல, இவங்களுக்கு வந்து நம்ம சேஃபா ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டாலே நிறைய அந்த மாதிரி ஒரு கேரக்டரா இருந்தாரு. என்ன மனுஷன் பேச்சுல மட்டும் இல்ல, இந்த மாதிரி அவர் சீரியஸா சொன்ன உடனேவே அப்புறம் தான் சரி நான் சென்னை போயிட்டு நான் உங்களுக்கு வந்து டீடைல்ஸ்லாம் அப்டேட் பண்றேன் அப்படின்னு தான். அப்புறம் அந்த டீடைல்ஸ் எல்லாம் வாங்கி சரண் கிட்ட பேசி அப்புறம் அந்த சாங் இந்த மாதிரி பிளான் இப்படி இருக்கும், இந்த பட்ஜெட்ல இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாம் பேசி அவருக்கு வாட்ஸ்அப் பண்ணி அப்புறம் பார்த்துட்டு ஓகே ஷூரா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அப்போ வரைக்குமே ஓகே இது கரெக்டாக பிளான் பண்ணி வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். பார்த்தா அவரு யோசிக்கல, ரொம்ப டிலே கூட இல்லை, டக் டக்குன்னு அவரு பண்ணிட்டாரு. ஸோ பேமெண்ட் வைஸும் சரி எல்லாமே பண்ணிட்டு அப்புறம் ஸ்டார்ட் ஆனது தான். ஆனா ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் ஈஸியா இருந்தது. ஆனா ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு லாங் ப்ராசஸ் ஆச்சு சில விஷயங்கள். ஆனா சக்சஸ்ஃபுல்லா கடைசியில பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு, பெரிய உழைப்பு இருக்கு. ஆமா. ஸோ அந்த பார்ட் ஃபுல்லா பார்த்தேன். அது ஒரு செம்ம காமெடில இருந்து ஒரு பக்கா டான்சர், ஒரு ஹீரோ மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க. டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு எங்கெல்லாம் கஷ்டப்பட்டீங்க, டெடிகேஷன் நிறைய ஒர்க் பண்ணிருப்பீங்க பேக்ரவுண்ட்ல. ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு நம்பின முதல் நீ தான். இல்ல நான் வந்து நான் நிறைய ஷோஸ் பார்த்துருக்கேன் விஜய் டிவில. செம்மையா மிமிக்ரில இருந்து அந்த ஆக்டிங் எல்லாம் செம்மையா இருக்கும். ஆனா இதுல வந்து ஒரு ரொமான்டிக் ஹீரோ லெவல்ல உங்க ஃபேஸ் நான் பார்த்தேன். அந்த கெமிஸ்ட்ரி நிறைய பார்த்தேன். சோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி நீங்க டெவலப் பண்ணீங்க? வித்திரமா பார்த்திருக்காரு போல. அந்த அளவுக்கு நீங்க டீடைலா பார்த்திருக்கீங்க, சந்தோஷம் ப்ரோ.
இல்ல என்னன்னா ரொமான்டிக் ஹீரோ அப்படின்னு சொல்ல முடியாது. என்னன்னா நாங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த சாங் பிளான் பண்ணும்போது இத ஃபோக்கா ஒரு சாங்கா போலாமா? இல்ல ரொமான்டிக்கா போலாமா? இந்த மாரி யோசிச்சப்போ சிம்பிள் நான் என்ன யோசிச்சேன் நம்ம வந்து டான்ஸ்ன்றது ரொம்பலாம் நம்ம வந்து ப்ரொஃபஷனலா ஆனா கிடையாது. இன்ட்ரெஸ்ட். ஆனா இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட் இருந்தது. என்னன்னா ஏற்கனவே இவருடைய அந்த சிட்டுக்குருவி ஆல்பம் சாங் வந்து ஆமா பார்த்தேன். ஆமா ஆமா அதுல வந்து ஒரு ரொமான்ஸா ஒரு ஸ்டார்ட் ஆயி ஆலயமான சரம். ஆமா, ஆமா. நடுவுல மட்டும் ஒரு சின்ன சின்ன பீட் மட்டும் அவங்க டான்ஸ் பண்ற மாரி இருக்கும். கியூட்டா இருக்கும். ஓகே. ஸோ நம்மளும் வந்துட்டு இப்போ டான்ஸ் வைஸ் வந்து கம்ப்ளீட் ஃபோக்காலாம் போயிட்டா பயங்கரமா டான்ஸ் ஆடுற மாரி இருக்கும். ஸோ நம்ம ப்ரொஃபஷனல் இது நமக்கு லேர்னிங்ல இருக்கும்ன்றதுனால, அப்பதான் வந்து இல்ல நம்ம ரொமான்ஸ் கொஞ்சம் டச் பண்ணி போலாம். ஸோ அதுல என்ன கியூட்னஸ் குடுக்க முடியுமோ, அந்த மாரி ஒரு கியூட்னஸா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் அப்புறம் இந்த பிளான் பண்ணப்போ, இந்த சாங் பிளான் பண்ணும்போது கொரியோகிராஃபர சர்ச் பண்ணும்போது, இப்போ நெறைய ஆப்ஷன்ஸ் வந்தப்போ எனக்கு வந்து இவரு சசி இருக்காரு ஆமா ஆமா கொரியோகிராஃபர். choreographer. ஸோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன் டான்ஸ் ஸ்டுடியோ. ஸோ அவரு நெறைய மூவிஸ்லாம் பண்ணியிருக்காரு. எனக்கு ரொம்ப க்ளோஸ் அவரு. Okay. ஸோ அந்த அண்ணன். ஸோ அப்பதான் வந்து அவர்ட்ட இந்த விஷயத்த சொல்லி, அப்புறம் வந்து அவர் பிளான் ஒண்ணு சொன்னாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் செட்டப்ல நீங்க வந்து ரெஸ்டாரண்ட்ல ஒரு வெயிட்டரா இருக்கீங்க. ஸோ அந்த இடத்துல ஹைஃபையான ஒரு பொண்ணு வந்து ரெகுலரா வராங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு லவ் இருக்கு. அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்களுக்கும் அந்த லவ் வந்துடுது. ஸோ இது வந்து ஸ்டார்ட்ல அப்படியே போகும். அப்புறம் ஒரு சிச்சுவேஷன்ல லாஸ்ட்டா வந்து அவங்க ஃபாரின் கண்ட்ரி போற மாரி சொல்ருவாங்க. அதுக்கப்புறம் நான் அப்செட் ஆவுறது. அப்புறம் நான் வந்து ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டேன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம், ஓகே நீ தானே முக்கியம். அந்த அப்ராட் போறத விட நீ தான் வேணும். ஸோ டிக்கெட் கில்ஸ் போற மாரி ஓகேடா சொன்னாங்க. ஸோ அது யோசிச்சு பார்க்கும்போது நல்லா இருந்தது. அப்புறம் இவரும் யோசிச்சாரு, ஓகே போலாமா அப்படின்னு. அப்புறம் எல்லாருக்கும் ஓகே. இந்த பிளான் நல்லா இருக்கு. கியூட்டா இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அந்த பிளான் போனது. மத்தபடி ரொமான்ஸா ட்ரை பண்ணியிருக்கேன் அவ்வளவுதான். ரொம்பன்னு சொல்ல முடியாது. நல்லாதான் இருந்தது ஆக்சுவலி டு பி ஃப்ராங்க் நல்லாதான் இருந்தது. எஸ்பெஷலி டான்ஸ் சொல்றப்போ ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கணும். என்னன்னா டான்ஸ் மூமெண்ட் பாத்தீங்கன்னா செம்மையா இருந்தது. டு பி ஃப்ராங்க் நீங்க சொன்னீங்கல்ல டான்ஸ் வந்து ஆட தெரியாது அப்படின்னு. பட் டு பி ஃப்ராங்க் அந்த மாதிரிலாம் இல்ல. நல்லாதான் இருந்தது. டான்ஸ் ஸ்டெப் சூப்பரா இருந்தது. ஆனா ஒண்ணே ஒண்ணு தெரியுது. இந்த டான்ஸ் ஆட கொரியோகிராஃபர் தெரியல. எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிருக்கீங்க நீங்க? கொரியோகிராஃபர் ரொம்ப torture இல்ல என்னன்னா, ஆக்சுவலி ஓப்பனா சொல்லப்போனா இது வந்து ரிஹர்சல் பண்ண பிளான் வந்து வேற. ம். ஸோ ரிஹர்சல்ல வந்து பண்ணும்போது நெறைய அந்த அந்த அது லிஃப்டிங் ரெயின் டைமும் நெறைய இருந்தது. மழை நெறைய அந்த டைம் வந்தது. எல்லாருமே ஒரு ஒரு இடத்துல இருந்தோம். அந்த வர முடியாத சிச்சுவேஷன் இருந்தது. சடனா மழை பெய்யும் ஈவன் டைம்ல. அதுவும் நாங்க வந்து டிசம்பர்ல தான் வந்து பிளானே பண்ணோம். ஆமா. ஸோ அப்போ வந்து ரிஹர்சல் பண்ணும்போது, அப்போ வந்து நெறைய லிஃப்ட் பண்ற மாரி, அப்புறம் ரொட்டேட் பண்ணி லிஃப்ட் பண்ற மாரிலாம் இருந்தது. நம்மளுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் புதுசு இல்ல. ஸோ நம்மளுக்கு வந்துச்சு கொஞ்சம் டைம் ரொம்பவே அது தேவைப்பட்டது. ஸோ ஆனா அந்த டைம் கிடைச்ச டைம்ல நம்ம என்ன குடுத்தாங்களோ, அத வந்து கொஞ்சம் லேர்ன் பண்ணி ஓரளவுக்கு தான். ஓரளவுக்கு லேர்ன் பண்ணது. அதுக்கப்புறம் அங்க ரிஹர்சல் போம்போது, அங்க வந்து பெர்ஃபெக்ட்டா வரணும்ல. இப்ப நம்ம இங்க சாரி ரிஹர்சல் பாரு ஷூட் போம்போது. ஓகே. ஷூட் போம்போது அங்க வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். கொஞ்சம் டைமிங் மிஸ் ஆனாலுமே, அங்க வந்து கரெக்ட் தான். ஸோ அந்த மாரி விஷயங்கள் இப்ப அப்பதான் எனக்கே வந்து லேர்னிங் ஓகே எவ்ளோ பெர்ஃபெக்ஷன் தேவைப்படுது. ஐயோ! அப்படி சொல்லிட்டு எனக்கு என்னன்னா நெறைய டேக் போச்சு. சிம்பிள் ஸ்டெப் தான். போனா சொல்லப்போனா அதுல ரொம்ப ஸ்டெப்லாம் போட்டுருக்க மாட்டோம். ஸோ ரொம்பவே வந்து இல்ல அதுவுமே சிம்பிள் ஸ்டெப் தான். டெடிகேஷனோட பண்ணியிருக்காரு. அதான் அங்க சின்ன ஸ்டெப்ஸ் வந்து ஸ்டெப்ஸா இருந்தாலும், அங்க ஷூட்டிங் ஸ்பாட்லயே வந்து மாஸ்டர் கிட்டயே டிஸ்கஸ் பண்ணிட்டே இருப்பாரு. உனக்கு வந்து இப்படி போலாம், இது இது போலாம். எனக்கு டிஸ்கஸ் பண்ற அளவுக்கு என்ன இருக்குன்னு தெரியல. இல்ல அது சொன்ன மாரி நீங்க சொன்னீங்கல்ல ஆலயமான சிட்டுக்குருவி. அந்த பாட்டு மாதிரி கியூட்டா தான் இருந்தது அது. டான்ஸ் மட்டும் வந்து இல்ல அது வந்து உங்களுக்கு மாண்டேஜா தான் பண்ணும். இது வந்து என்னுடைய நண்பன் வந்து எனக்கு இப்படி இருந்தா ஒரு டான்ஸா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு உண்மையாவே நாங்க அப்படிதான் டிஸ்கஸ் பண்ணும்போது பண்ணிருக்கீங்க நீங்க. ஒரு டான்ஸா தான் காமிச்சிருக்கீங்க. இப்ப சொன்ன மாரி அந்த சாங் வந்து பாத்தீங்கன்னா சும்மா கியூட்டா தான் போச்சு. இன்னொரு கொஸ்டின்ஸ் கேட்கணும். நீங்க சொன்னீங்கல்ல சின்ன சாங்ஸ் அந்த பெருசா பண்ணான்னு. ஆனா ஒரு பக்கா ரொமான்டிக் சாங்கா தான் இருந்தது. ஆனா இந்த ரொமான்டிக் சாங்லயே வந்து நீங்க கஷ்டப்பட்டு இருப்பீங்களா? எனக்கு வரவே வரல. ஆனா ட்ரை பண்ணி வர வச்சுட்டேன். அந்த மாதிரி எதனா சீன் இருக்கா? ட்ரை பண்ணி வர வச்சதா? எதனா இருக்கலாம். ஹீரோனோட கெமிஸ்ட்ரில இருந்து டான்ஸ் எது வேணா இருக்கலாம். எது வேணா இருக்கலாம். ஆ அதான் அந்த சீக்வென்ஸ்ல வந்து அவங்கள வந்து இப்டி ஆமா. ஒரு 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 மூவ்மெண்ட் ஒண்ணு இருக்கும். சிம்பிள் அவங்கள ரொட்டேட் பண்ணி நான் ஃப்ரண்ட்ல வரணும். சாரி அவங்க ஃப்ரண்ட்ல வர வச்சு நான் பேக்ல போயிட்டு அப்புறம் அப்டி ரொட்டேட் பண்ணோம். அது 2 சைடும் வந்து அந்த வால் இருந்துச்சு. பில்லர் மாதிரி ஆமா. இருக்கும். ஸோ அந்த பில்லர் இருக்கும்போது அவங்கள இடிச்சிடாம ஆனா இந்த பக்கம் இந்த ஒரு இடி, இந்த பக்கம் அதனால இடிக்க ஓப்பனா இல்ல. அது ஹீரோயினே சொன்னாங்க. "ஏங்க கொஞ்சம் பாத்துங்க இடிச்சு போறீங்க" அப்படின்னு. இல்லைங்க அப்படிலாம் விட்டுருவோம் நாங்க. இல்லைங்க நான் பாத்து பண்ணிடுறேன். உடனே திருப்பியும் போகுது, திருப்பி பயப்படுறாங்க.
ஸோ நான் தான் அப்படி பண்ணிட்டேனோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நான் உஷாரா தான் இருந்தேன். இடிக்காத மாதிரி தான் போகும்னு. ஆனா ஒரு டேக்ல வந்து அவங்களே கை வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இடிக்கிற மாதிரி போகுது. அதுக்கப்புறம் இல்ல 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 நீங்க பயப்படாதீங்க, கை வைக்காதீங்க. கண்டிப்பா நான் கிட்ட வரைக்கும் தான் போவேன். அதுக்கப்புறம் வந்துடுறேன்னு சொல்லிட்டு. அது மட்டும் கொஞ்சம் போச்சு. அப்புறம் திருப்பியும் அது திருப்பியும் வேற டேக் போகும்போது கரெக்டா இருந்துச்சு. சிம்பிள் ஸ்டெப் தான். உண்மையா சொல்ல போனா நீங்க சொல்ற மாதிரி வெறும் பில்டப்பே இல்ல. பெரிய டான்ஸ் சீக்வென்ஸ். நல்லா இருந்தது. அவங்க சொல்லி கொடுத்தாரு. கோரியோகிராஃபர் வந்து பிளான் பண்ணது ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வந்து செம்மையா ரிஹர்சல் நல்ல சொல்லி கொடுத்தாங்க. மூமெண்ட்லாம் இருந்தது. ஆனா அதெல்லாம் வந்து கத்துக்கிறதுக்கு கண்டிப்பா டைம் வேணும் எனக்கு ஓகே ஓகே. அப்படின்றது ஏன்னா ஷார்ட் தெரிஞ்சதுக்கு அப்புறம் டைம்ல தான் பண்ணணும். இல்ல எனக்கு இன்னும் கொஞ்சம் சிம்பிளாவே போயிடலாம். டைம் வேற இப்ப கம்மியா இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி இந்த ஸ்டெப்ல ரொம்ப அழகா வரும். ஆனா இப்போ எனக்கு அது பிக்கப் ஆகுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு இதை விட கொஞ்சம் இதுவா போயிடலாமா. அப்புறம் சசி அவர் வந்து கொரியோகிராஃப் பண்ணி கொடுத்தாரு. ம். ஸோ அந்த சீக்வென்ஸ் வரைக்கும் ஓகே நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா ஹீரோ டைரக்டரோட பாண்டிங். 2 பேர் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எப்படி ஃபர்ஸ்ட் தெரியும் 2 பேர் பயங்கர ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு ம். எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ்? எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ்னா 2 பேரும் க்ளோஸா பேசுறத பார்த்தா 2 பேரும் நீங்க உருப்படவே மாட்டீங்கன்னு நினைப்பீங்க. நண்பேண்டா. அந்த மாதிரி ஓப்பனா பேசிப்போம். அது இங்க நம்ம அது ஓப்பனா பேசலாம்னு நினைக்கிறேன். ஆனா, இல்ல நல்ல ஃப்ரெண்ட் அவரு. கிட்டத்தட்ட சொன்னானே ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு Facebookல தான் என்ன வந்து கான்டாக்ட் பண்ணாருன்னு நினைக்கிறேன். ஒரு ஏதோ பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து சம்திங் அப்போதான் நம்பர் வாங்கி அப்புறம் தான் இல்ல அப்பவுமே சிட்டுக்குருவிக்குமே இவர் தான் அப்ரோச் பண்ணாங்க. நம்ம Okay. ஸ்டார்ட் இருந்தது. அப்ப அந்த இந்த ஹீரோயின் ஹீரோயின் வந்து ஆலியா மன்சா தான். இது Okay. அப்பதான் வந்து பிளான் இருந்தது. அப்ப வந்து ஏதோ ஏதோ ஒரு இடத்துல மாறிடுச்சு. அப்ப இவர் தான் நான் மைண்ட்ல வச்சிருந்தேன். அது எதனால மாறிச்சுன்னு எனக்கு இப்ப ஞாபகம் வர மாட்டேங்குது. அப்ப அந்த மாறிச்சு. அந்த இல்லைன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்தே நீங்க கன்டினியூ ஆயிருப்பாரு. ம். ம், ம். நான் அப்பத்துல இருந்தே வந்து ராஜவேல் வந்து நல்ல ஃப்ரெண்டு. அவர அவர வந்து என்னால என்ன முடியும்? ஒரு ஃப்ரெண்டா இந்த ஃப்ரெண்ட் இப்படி வந்தா நல்லா இருக்கும் இல்லையா? அதுதான் வந்து இந்த ஆல்பம். அவர நான் வந்து ஹீரோவா பார்க்கணும்னு நெனச்சேன். அதுல வந்து இதுல பார்த்தேன். ஆக்சுவலி வந்து இந்த சிட்டுக்குருவி ஆல்பம் சாங் வந்து அந்த டைம் வந்து அவங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்த டைம். அதுக்கப்புறம் வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க நினைக்கிறேன்ல. ம். கரெக்ட். ஆமா. ஸோ அப்புறம் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல வந்து சச்சி அலியாமன்ஸ் வந்து வந்தாங்க. ஒரு அவார்டு வாங்குறதுக்காக வந்தாங்க. ஸோ அப்போ வந்து ஸ்டேஜ்ல நான் தான் ஆங்கர் பண்ணேன். அப்பதான் அவர்கிட்ட பர்சனலா சொன்னேன். இந்த மாதிரி சஞ்சீவ் ப்ரோ நீங்க லாஸ்டா சரண் பிரகாஷ் வந்து டைரக்ட் பண்ணார்ல. ஹாலில் இது இந்த மாதிரி சிட்டுக்குருவி ஆல்பம் சாங். ஸோ அப்போ வந்து நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்தீங்க. அப்புறம் அந்த சாங் முடிச்சு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிட்டீங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ நான் ஒரு ஆல்பம் சாங் பண்றேன். என்னையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. அதே மாதிரி வெரி குட் வெரி குட். கலக்குங்க சார் கலக்குங்க. இப்ப அவங்களுக்கு 2 குழந்தை. 2 கிட்ஸ். என்ன எப்ப சிங் பண்ணோம். அது பத்திக்கிச்சு. நல்லா சிங்க் ஆயிடுச்சு. அது பயங்கரமா பத்திக்கிச்சு. சரி அந்த மாதிரி இதுல எதாவது பத்திக்குமோ, வைப்ரேட் ஆகுமோ அப்படின்ற மாதிரி. பாப்பா அவர்கிட்ட சும்மா என்ன சொல்லிட்டு இருந்தேன். சொல்றப்போ ஒரு கொஸ்டின்ஸ் வருது. இந்த இந்த சாங்ல பாத்தீங்கன்னா உங்க கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த அளவுக்கு உங்க கோஆர்டினேட் பண்ணினா ஹீரோயின். இல்ல உண்மையாவே ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹீரோயின் ப்ராசஸ் நடந்ததே ஒரு பெரிய ப்ராசஸ் தான் உண்மையா சொல்ல போனா. ஸோ இன்ஸ்டால ஃபேமா இருக்கிற மாதிரியான யாராச்சும் நல்ல ஃபாலோவர்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு ஒரு ஆக்ட்ரஸ் யார் இருக்காங்கன்னு சொல்லி அவங்க சர்ச் பண்ணோம். So அந்த மாதிரி தான் சர்ச் பண்ணி இவர் ஒரு சைடுல அப்படி லிஸ்ட் அனுப்புவாரு, என் சைடுல ஒரு லிஸ்ட் அனுப்புவோம், 2 பேரும் அப்படியே அது discuss பெரிய பண்ணி டெய்லி போச்சு. பேசிப்போம். போட்டோஸா பார்த்து அதுல செலக்ட் பண்ணதான். ஆமா அப்படி போய் அப்புறம் தான் வந்து நான் எதாச்சா பார்க்கும்போது ரீல்ஸ்ல வந்து லத்திகா பாலமுருகன். ஸோ அவங்க ரீல்ஸ்ல பார்த்தப்போ அப்புறம் உள்ள இப்போ டீட்டெயிலா பார்த்தப்போ இவங்க சொன்ன அந்த அந்த ஒரு லைன் இருக்குல்ல நம்ம சொன்னோம்ல. ஆமா ஆமா. அந்த சாங்கோட லைனுக்கு இப்போ ஒரு ஹைஃபையான ஒரு பொண்ணு வேணும். ஸோ ஹைஃபையான ஒரு பொண்ணு நல்ல ஒரு ஒரு குட் லுக்கிங்கோட அந்த மாதிரி ஒரு கியூட்னஸோட இருக்கிற மாதிரியான பார்க்கும்போது இவங்க கரெக்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் அப்புறம் நான் சரண் பிரகாஷுக்கு அனுப்பி அப்புறம் அப்புறம் இவருக்கும் ஓகேன்ற மாதிரி தோணுனதுக்கப்புறம் ப்ரொடியூசருக்கு அனுப்பி ஸோ அபு கரீம் அவருக்கும் அனுப்பி அவரும் பார்த்துட்டு ஓகே இதுவும் அவங்க நல்லா இருக்காங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் ஸோ ஃபைனலாக ஃபிக்ஸ் ஆகி அதுக்கப்புறம் அப்ரோச் பண்ணதுக்கப்புறம் தான் ஆனாங்க. ஆனால் உண்மையாவே நல்ல பெர்ஃபார்மர் அவங்க சப்போர்ட் பண்ணிருந்தாங்க. அவங்க நல்லாவே டான்ஸ் ஷூட்டிங் ஆடுறாங்க. ஸ்பாட்ல நல்லா சப்போர்ட். நல்லாவே டான்ஸ் ஆடுறோம், டான்ஸ்லாம் பண்றோம். ஆக்சுவலி பேசிக்கா டான்சர் கூட அவங்க. ஸோ நல்லா டான்ஸ் பண்றவங்க. இப்போ நம்ம லேர்னிங்ல இருந்ததால எனக்கு ஏற்ற மாதிரி அவங்களும் பண்ணி கொடுத்தாங்க. அதனால பட் நல்லா இருந்தது ஆக்சுவலி. ரெண்டு பேர் கெமிஸ்ட்ரியும் பாண்டிங் நல்லா இருந்தது பாட்டுல. தென் டைரக்டருக்கு ஒரு क्वेश्चन. டைரக்டர் ஜி சோ உங்களுக்கு வந்து எப்படி இந்த இன்செப்ட் ஒரு கோலன்னா ஒரு புள்ளி அந்த மாதிரி நெருஞ்சைக்கு ஒரு புள்ளி எங்க இருந்து ஆரம்பிச்சது? இது வந்து ஆல்ரெடி வந்து சொன்னதுதான். நான் ஹீரோ கூட வந்து டிராவல் பண்ணணும் அப்படின்றது ஒரு மைண்ட்ல இருந்துகிட்டே இருந்தது. இவர்கிட்ட வந்து பண்ணுவோம் அப்படின்றது தான் இருந்தது. ஆனா நாங்க நிறைய டிராவல் பண்ணியிருக்கோம்ல. நம்ம நிறைய பேசுவோம்ல. வெளில போவோம். ஈவென்ட்லாம் நிறைய போய் அங்கெல்லாம் பேசுவோம்.
அப்ப நான் இவரை வந்து பர்ஃபார்மரா பார்க்கும்போதே வந்து எப்படியாவது வந்து அடுத்த ஆல்பம் வேற வச்சு போயிடணும் அப்படின்றது மைண்ட் இருந்துகிட்டே இருந்தது. அதுக்கான நான் இன்வெஸ்டர்ஸ் இது சைடு வந்து என்னுடைய சைடுல நான் தேடிக்கிட்டு தான் இருந்தேன். அதுக்கு முன்னாடியே கார்த்திக் பத்தி சொல்லியிருந்தேன். ஓகே அந்த கார்த்திக் வந்து லிரிக் ரைட்டர் வந்து என்னுடைய காலேஜ் மேட். ஓகே ஓகே இப்ப அவர் வந்து பயங்கர பீக்ல இருக்காரு. ம் அப்போ வந்து கார்த்தி நானும் பேசும்போது இவர் 2வது ஆல்பம் பண்ண போறேன் கார்த்திக் அப்படின்னா, சூப்பர் ப்ரோ யார வச்சு போறீங்க அப்படின்னா, உங்கள ஆமா என்னுடைய நண்பரை இவருடைய போட்டோ காமிச்சேன். சூப்பர் சூப்பர் போலாம் அப்படின்னு பேசுனேன். அதுக்கப்புறம் தான் இவர்கிட்ட யாராவது இன்வெஸ்டர் யாராவது ம் நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னா, இவரு சார் வந்து சிங்கப்பூர் அவர அப்ரோச் பண்ணோம். இவரு ஓகே சொன்ன உடனே எனக்கு இன்னும் ஹாப்பி. உடனே லிரிக் ரைட்டர கூப்பிட்டு இந்த மாரி கன்டென்ட் நம்ம ஒரு லவ் தீம்ல போலாம் அப்படின்னு சொல்லி ம் பேசினோம். ஆ நமக்கு வந்து லவ் வந்து செட் ஆகுது. அவருக்கும் எனக்குமே ஒரு நல்ல பாண்டிங். ஓகே ஓகே வரிகள் வந்து அப்படி இருக்கும் வரிகள். நல்லாவே சூப்பரா இருக்கும். ஆ அப்போ அவரு வந்து இந்த மாரி நெறஞ்சு எழுதும்போது, லைன்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். அப்புறம் சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறம் ராஜவேல் ப்ரோக்கு வந்து குடுத்தேன். அதுவும் அப்படியே ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சோம். அது வந்து அப்படியே சாங்கா நல்லா வந்தது. அதுக்கப்புறம் சிங்கர் சைடு போவோம் போவோம். அடுத்த அடுத்த கட்டத்துக்கு நகரும்போது சிங்கர் சைடு போவோம் அப்படின்னோனே, அ இவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணோம். இவர் வந்து உங்களுக்கு யார் வேணும்? யார் இருந்தா நல்லாருக்கும்? அப்படின்ற மாரி சொன்னோனே, இந்த மாரி ஹரிஷ் ராகவேந்தர் இருந்தா இல்ல நல்லாருக்கும். எனக்கு என்னன்னா முதல்ல 90s கிட்டு. கரெக்ட் ஸோ அதுல இருக்கிற நம்ம இவருக்கு ரொம்ப பிடிக்கும் போல வாய்ஸ். இவருக்கு வந்து அதுக்கப்புறமா வந்து நானும் கார்த்தியும் பேசும்போது, ஆ ப்ரோ ஹரிஷ் ராகவேந்தர் வச்சு போலாமா? எப்படி இருக்கும்? அப்படின்னு. போலாம் ப்ரோ சூப்பரா இருக்குமே. இப்போ ஆ சாருக்கு வந்து ஒரு செம்மையா இருக்கும். இந்த இந்த ஆல்பம் வந்து செம்மையா இருக்கும் அப்படின்னு கண்டிப்பா அவரும் சொன்ன உடனே, சரி ஓகே அப்ரோச் பண்ணி பார்ப்போம் அப்படின்னா, இவர்கிட்ட சொன்னேன். ஆ இவரு வந்து அ சிங்க் ஆன மாரி அவரும் வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்ட்டாரு. அப்ப இன்னும் ஈஸியா இருக்குமே. சூப்பர் அப்ரோச் பண்ணலாமே அப்படின்னோனே, அதான் ஃபர்ஸ்ட் அந்த சூப்பர் சிங்கர்ஸ் அதுல யார டாப்பா ஒருத்தர ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாரி ஃபர்ஸ்ட் யோசிச்ச டைம்லயும் வந்து அங்கேயும் அதே ப்ராப்ளம் லைக் டிமாண்ட் ஏறதுனால ஒரு இடமும் ஆனா நாங்க இவர்கிட்டயும் அது இருக்கு. பட் என்னன்னா, இப்போ எனக்கு ஹரிஷ் ராகவேந்தர் சார் வந்து எப்படி எனக்கு பழக்கம்னா, நாங்க ஒரு ஒரு அப்ராட் ஈவென்ட் ஒரு வாட்டிக்கு அங்க ம் போகும்போது அப்ப மீட் பண்ணது. அப்ப எனக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஒரு ராப் சாங் வந்து என்ன வந்து டீமா எனக்கு பண்ணி தர முடியுமான்னு சொல்லி கேட்டு, அப்புறம் கண்டிப்பா பண்ணி தரேன்னு சொல்லி நான் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அவரா வந்து ஒரு ஆல்பம் ஒரு ராப் சாங் ஒண்ணு பண்ணாரு. ம் அது வந்து நான் தான் டீம் எல்லாமே ஃபார்ம் பண்ணி குடுத்தேன். ஸோ அப்போ நல்லா தெரியும். ஸோ அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல ம் அவரு வந்து ஓகே ராஜுவல் தானே, உங்களுக்கு தானே, சரி ஓகே நான் பார்த்து பண்ணிக்கிறேன். அப்படி சொல்லி அவர் இறங்கி வந்து நம்மளுக்காக பண்ணி குடுத்தாரு. ஏன்னா அப்புறம் தான் எனக்கு என்னன்னா, அ பார்க்கும்போது அவரு வந்து ஒரு பிளேபேக் சிங்கர் எவ்ளோ எவர் கிரீன் ஹிட்ஸ்லாம் செம்மையா கண்டிப்பா குடுத்தவரு. ஆமா அதெல்லாம் "ஏய் அழகிய தீயே" அதெல்லாம் வெண்ணில எப்ப கேட்டாலும் கண்ணாடி எல்லா எப்படி சாங்கும் இருக்கும் ஹிட். பயங்கரமா. கிட்டத்தட்ட நீங்க ஆமா வந்து YouTubeல பார்த்தீங்கன்னா, ஒரு 3 ஹார்ஸ்க்கு ஒரு வந்து அவருடைய பாக்ஸ் இருக்கும். இல்ல ம். உண்மையாவே நெறைய ஒண்ணு ஃபேம் நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வாய்ஸ் ஆமா. எஸ்பெஷலி மின்னலை சாங்ஸ்லாம் நெறைய வாட்டி கேட்பேன் ஆமா. ஃபேவரட் சாங் அவர் பாடம் நிற்பதுவே நடப்பதுவே அப்படி இருக்கும். ஆமா அந்த சாங். அது அப்புறம் பார்த்தா அப்புறம் டேக் ஆஃப் ஆயி பயங்கரமா எவ்வளோ ஹிட்ஸ்லாம் குடுத்துட்டாரு. ஆமா ஸோ என்னன்னா, எனக்கு ரொம்ப சென்டிமென்ட்டா எனக்கு ஹரிஷ் ராகவேந்தர் சார் வந்து அது அமைஞ்சிச்சு. நாங்களா எதிர்பார்க்கல. அது அதுவா அமையும்போது கரெக்டா இருந்தது அந்த சாங்க்கு அவர் வாய்ஸ்க்கும் வேற அவரும் செட் லெவல்ல ஆச்சு. சிங்க் ஆச்சு ம். அப்புறம் மேபி இவரு அப்ரோச் பண்ணாரு. அ அவரும் சைடும் வந்து பண்ணலாம் ராஜுவல் அப்படின்னு சொல்லியிருக்காரு போல. ஸோ அதே மாரி அதுக்கப்புறம் டியூன் தான் ரைட். அனுப்பணும். ஸோ பத்மஜா அவங்களும் இப்போ சிங்கர் ஆமா. அதுக்கப்புறம் தான் இவரு கமிட் ஆன உடனே அடுத்தது வந்து ஃபீமேல் யார் போலாம் அப்படின்னு யோசிச்சோம். அப்புறம் நானும் கார்த்திய டிஸ்கஸ் பண்ணும்போது திரும்ப ஃபீமேல் யார் போலாம் கார்த்தி அப்படின்னா, இப்போ பத்மஜா ட்ரை பண்ணுவோமே வாய்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்னா, அப்புறம் அவங்களுடைய ரெஃபரன்ஸ்லாம் எடுத்து பார்த்து அ அவங்களையும் அப்ரோச் பண்ணேன். அப்புறம் அவங்களும் ஓகே ப்ரோ பண்ணலாம் அவுட் ப்ரோ. கேட்கும்போது தான் ஆக்சுவலி அவங்களுமே வந்து எனக்கு முன்னாடி ரொம்ப நல்லா ஃப்ரெண்ட் போல. அவங்க ஆ, ஸ்டார்டிங் கரியர்ல வந்து நான் ஏதோ ஒர்க் பண்ணியிருப்பேன் போல. அவங்க வந்து "கரண் ப்ரோ ஞாபகம் இல்லையா? மறந்துட்டீங்களா?" அப்படின்னு. "ஓ! அப்ப ஒர்க் பண்ணியிருக்கோம் போலயே" அப்படின்னோனே ஷாக் ஆயிட்டேன். சரி ஓகே. வாங்க ஆல்பம் பண்ணுவோம் அப்படின்னு அப்புறம் சிங்கர்ஸ் செட் ஆனாங்க. அப்புறம் ஸ்டுடியோல அவுட்டா பார்க்கும்போது எனக்கு வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணத விட நல்லாவே அவுட் வந்துச்சு. ஆமா அதுவும் ஹரிஷ் ராகவேந்திரன் வந்து வாய்ஸ்ல ம். கேட்கும்போது பத்மஜாவோட சிங்க் ஆகும்போது வேற மாரி இருந்தது. அவருமே சூப்பரா இருந்தது. சாங் சூப்பரா இருந்தது. ஸ்டுடியோல போய் வரிகள்லாம் நல்லா இருந்தது. கார்த்திக்டே விஷ் பண்ணாரு டைரக்டர். "நல்லா வந்துட்டு இருக்கீங்க. சூப்பரா இருக்கு உங்க வரிகள் நல்லா இருக்கு." ஆ அங்க அவுட் வந்து சூப்பரா இருந்ததுனால, அடுத்தது நானும் சும்மா லிப் சிங்க் பண்ணி பார்த்தேன். மேட்ச் ஆகுதான்னு. ஆனா மேட்ச் ஆகுது. இது உடனே கேட்டாரு. ஆனா "அண்ணே எனக்கு வாய்ஸ் செட் ஆகுமா?" அப்படின்னு மாரி கேட்டாரு. அதுல என்ன ஆயிடுச்சு, நான் வந்து இந்த லிப் சிங்க்கோட தான் வந்து அது ஒரு சாங் நாள் இருக்க போகுது. அது ஒரு செம காமெடி அது ஆக்சுவலி. அது ஒரு நாள் அவுட்டோர் நாங்க ஏதோ வெளில போயிட்டு இருக்கோம். பாண்டிச்சேரி தானே போயிட்டு இருக்கோம்னு நெனைக்கிறேன். பாண்டிச்சேரி போய்ட்டு ஈவென்ட்க்கு போயிட்டு இருக்கோம். அப்போ வந்து சாங் ப்ளே பண்ணுங்க ப்ரோ. நான் வந்து லிப் சிங்க் பண்ணணும் அப்படின்னா. அப்படியே செல்ஃபா வீடியோ எடுத்து பார்த்தேன். சரி ஓகே நானும்
வானத்துல வந்து மேகம் அப்படியே வச்சு பாக்குறேன். அப்புறம் திருப்பி செல்ஃபி playback பண்ணி செல்ஃபி பாக்குறேன். நல்லா வீடியோ இருக்கே. போட்டு சிங்க் ஆகுதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சிங்க் ஆச்சு. ஆனா என்ன விஷுவலா பார்க்கும்போது நான் லிப்சிங் பண்ணிருக்க மாட்டேன். ஏன்னா அங்க வந்து choreographer பார்த்து, இது மாதிரி இல்ல நீங்க வந்து ஃபீல் மட்டும் கொடுங்க லிப்டே போதும் கிடையாது அப்படின்ற அப்படின்ட்டு. மாதிரி ஐயோ நம்ம அவ்வளவு ஆசையா இருந்தோமே லிப்சிங் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமே ஹரிசாகர் வாய்ஸ் இது அப்படின்னு. ஆக்சுவலி வந்து நாங்க கொடைக்கானல் தான் பிளான் பண்ணோம். கொடைக்கானல் ஏரி அந்த மாதிரி சில் ஏரியால வந்து டிராவல் சாங் மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு மாதிரி பண்ணோம். அப்புறம் ம். பிரே கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது ப்ரோ இங்கேயே வந்து நம்ம ஒரு நல்ல லொகேஷன்ல போலாம் அப்படின்னா அப்போ அவருக்கு அது ஓகேன்ற மாதிரி இருந்தது. இவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ண போலாம் ப்ரோ. அப்புறமா தான் இது சென்னை பேட்டர்ல கொஞ்சம் வெஸ்டர்னா மாறிச்சு. ஓகே ஓகே. வெப் 14 வருது. லவ் சாங் ரெடி பண்ணிருக்கீங்க. மேபி அந்த சாங் இன்னும் ட்ரெண்ட் ஆகும். நிறைய பேர் நிறைய லவர்ஸ் போட்டு காமிப்பாங்க. இன்னொன்னு வந்து சொல்லணும் அப்படின்னா விப் 14க்கும் எனக்கு பயங்கரமா கனெக்டிவிட்டி இருக்கு. ஓ ஃபர்ஸ்ட் சாங் வந்து வெப் 14ல தான் ரிலீஸ் பண்ணேன். சூப்பர். என்ன சாங்? ஆமா. இப்ப சிட்டுக்குருவி. வாவ் வாவ். அது சூப்பர் வந்து சூப்பர். ஆமா ஆமா ஆமா. ஆமா சோனி தான் கேட்டிருந்தாங்க. சோனி வந்து 10 டேஸ்க்கு அப்புறம் பண்ணலாமா? வெப் 14க்கு அப்புறம் பண்ணலாமா? அது 2019ல ரிலீஸ் ஆகும்போது. இல்ல ப்ரோ எனக்கு வந்து வெப் 14 தான் எனக்கு வேணும். பர்ட்டிகுலர் டேட்ல தான் வேணும் அப்படின்னு சொல்லி அப்படிதான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். ஓகே அது ஓகே. கரெக்ட்டா அந்த டைம்ல வந்து ரிலீஸ் பண்ணோம். அது பயங்கர ரீச் ஆச்சு. இந்த இப்போ இதே மாரி வந்து இது ஒரு 10 டேஸ் முன்னாடி ரிலீஸ் பண்ணோம். செம. இப்போ வெப் 14க்காக வந்து ரீச் ஆச்சு. நல்லா 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 ரீச் இருக்கு. ஆகுது. நிறைய ஆமா. வரவேற்பு வந்திருக்கு. இத பார்த்து நிறைய பேர் லவ் பண்ணும். இது தாண்டி யா யா எங்களுக்கு ஆடியன்ஸ் சப்போர்ட் வேணும். அதனால கண்டிப்பா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் லவ் பண்றாங்க அந்த சாங்க கேட்டு. அது பேஸ் பண்ணியும் லவ் பண்றாங்க. சோ மேலும் லவர்ஸ்கள் வாழ்க. எஸ் மக்களே, நிறைஞ்சிய சாங் February 14 அன்னைக்கும் ஸ்பெஷலா நீங்க வந்து அதை பார்க்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா லவ் ஃபீல் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். So, கண்டிப்பா லவ் பாருங்க. ஆகும். ஓகே கண்டிப்பா பாருங்க. எல்லாருக்கும் சப்போர்ட் பிடிச்ச பண்ணும். உங்களுக்கு பிடிச்ச ஹரிஷ் ராகவேந்திரா சார் அவருடைய வாய்ஸ்லயே கேளுங்க. எவர்கிரீன் வாய்ஸ். ஏய் செல்லம் முத்துப்பாண்டி கோட்டடி. ஏய் முத்துப்பாண்டி கோட்டை கொன்னுடுவேன். ஆய் இப்படியே எடுத்துட்டு இருக்கான்.